இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அமெரிக்காவால் கைது செய்யப்பட்ட நிக்கோலஸ் மதுரோவும் அவரது மனைவி சிலியாவும் நியூயார்க்கின் புரூக்ளின் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அங்கு மதுரோ ஒரு நாளைக்கு 23 மணி நேரம் ஒரு சிறிய அறைக்குள்ளேயே அடைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. புரூக்ளின் சிறையானது வன்முறை, சுகாதாரமின்மை மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாத நரகத்திற்கு இணையான இடமாக கருதப்படுகிறது. இங்குள்ள பிற கைதிகளால் மதுரோவின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பிருப்பதாக கூறி அவருக்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் கடந்த சனிக்கிழமை அமெரிக்க ராணுவம் சிறைப்பிடித்த போது மதுரோவின் மனைவி சிலியா புளோரஸ் காயமடைந்தார் என்று நீதிமன்றத்தில் அவருடைய தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். சிலியாவுக்கு விலா எலும்புகளில் காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கலாம் என்று தெரிவித்த வழக்கறிஞர் அவருக்கு உடல்நல பரிசோதனை தேவைப்படுவதாகவும் கூறினார். வெனிசுலா அதிபராக இருந்த நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்காவால் கைது செய்யப்பட்ட நிலையில் இடைக்கால அதிபராக டெல்சி ரோட்ரிக்ஸ் அதிகாரப்பூர்வமாக பதவியேற்றுக் கொண்டார். 56 வயதான டெல்சி வெனிசுலாவின் துணை அதிபராகவும் எரிசக்தி துறை அமைச்சராகவும் பணியாற்றியவர். இவரது சகோதரரும் அவைத் தலைவருமான ஜார்ஜ் ரோட்ரிக்ஸ் இவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். டெல்சி ரோட்ரிக்ஸ் உடன் சேர்த்து 283 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பதவியேற்றனர். அமெரிக்காவின் நியூயார்க் நீதிமன்றத்தில் வெனிசுலா முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ ஆஜர்படுத்தப்பட்ட போது நீதிமன்றத்திற்கு வெளியே திரண்ட போராட்டக்காரர்கள் மதுரோவை விடுதலை செய்ய கோரி முழக்கங்களை எழுப்பினர். அதே சமயம் அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கையை வரவேற்ற மற்றொரு தரப்பினர் மதுரோவை சட்டவிரோத அதிபர் என்று விமர்சித்து முழக்கங்களை எழுப்பினர். இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்படாமல் இருக்க போலீசார் தடுப்புகளை அமைத்து பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.